தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் பேசிய வெறுப்பு பேச்சை பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து பேசுவாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தருமபுரியில் நாடாளுமன்ற திமுக உறுப்பினரின் இல்ல மணவிழாவில் பங்கேற்ற திமுக தலைவர் அவர்கள் அங்கு உரையாற்றிய போதுதான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் 10 லட்சம் லேப்டாப்களை தலா 25,000 விலையில் வாங்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. RSS ஒரு பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அல்ல, அது தனது வரவு செலவு கணக்குகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று கர்நாடக அமைச்சர் கார்கே பேட்டியளித்துள்ளார். ஜாதி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். முதுகலை மருத்துவ மேலாண்மை ஒதுக்கீடு இடங்களில் 85 விழுக்காடு உள்ளூர் இட ஒதுக்கீட்டுக்கு தெலுங்கானா அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. வெறும் 500 ரூபாய் செலுத்தினால் 2 நிமிடத்தில் இருதய அடைப்புகளை தெரிந்து கொள்ள CT கால்சியம் ஸ்கோரிங் என்ற புதிய பரிசோதனை முறையை சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆதார் சேவை மையம் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார்.